ராஜபுத்திரன் மூவிக்கான ஃபர்ஸ்ட் சிங்கிள் நாளைக்கு ஈவினிங் 5 மணிக்கு வரப்போகுது. தனுஷ் இந்த சாங்கை லான்ச் பண்ணுவாரு. சல்மான் கானோட சிக்கந்தர் படம் இப்போ வரைக்கும் 141 கோடி கிட்ட வசூல் பண்ணிருக்கு. இது அபிஷியலா இப்ப சொல்லியிருக்காங்க. டிமாண்டி கல்யாணி 3க்கான ஒர்க் இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதையும் அபிஷியலா இப்ப சொல்லிட்டாங்க. ஹிப்ஹாப் தமிழாவோட அடுத்த படத்தை ஜோய் எடுத்த ஹரிஹரன் ராம் டைரக்ஷன் பண்ண போறதா நியூஸ் இப்போ வந்திருக்கு. மூவிக்கான ஷூட்டிங் சீக்கிரமே ஸ்டார்ட் ஆக போகுது. ஜனநாயகன் மூவிக்கான தமிழ் வெர்ஷனுக்கான சேட்டலைட் ரைட்ஸை சன் டிவி கிட்ட டாக்ஸ் இப்போ போய்கிட்டு இருக்கு. தமிழ் வெர்ஷனோட சேட்டலைட்டுக்கு மட்டும் 55 கோடி கிட்ட டாக் போய்கிட்டு இருக்கு. அவங்க வாங்குறாங்களான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். விஜய் அரசியலுக்கு வந்ததால அவங்க வாங்குவாங்களாங்கிறது டவுட்டா இருக்கு. என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ரெட்ரோ மூவிக்கான டப்பிங்க சூர்யா இப்ப முடிச்சிட்டாரு. இது அபிஷியலா ஒரு வீடியோவோட அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. மூவி மே 1 ரிலீஸ் ஆக போகுது. ஹோலி மூவிக்கான ஷூட்டிங் பத்தி கேட்டிருக்காரு. மூவிக்கான ஃபுல் ஷூட்டிங் முடிஞ்சு போச்சு. இது அபிஷியலாவே அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஒரு ஹை பட்ஜெட் படம் ஃபிளாப் ஆனா அந்த படத்தோட ப்ரொடியூசர் அடுத்து எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுவாருன்னு கேட்டிருக்காரு. அவரோட சொந்த பணமா அது இருந்துச்சுன்னா அவரால் பேலன்ஸ் பண்ண முடியும். ஒருவேளை வட்டிக்கு வாங்கி படம் எடுக்கிறவங்களா இருந்தாங்கன்னா அப்போ பிரச்சனை. அப்போ என்ன ஆகும்னா அவங்க பேலன்ஸ் பண்ண முடியாம அவங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் போகும். அதை வச்சு அவங்க பேலன்ஸ் பண்ணிட்டு ஒன்னு ப்ரொடியூஸ் பண்றதை விட்டுருவாங்க, இல்லைன்னா திரும்ப கடை வாங்கி படம் எடுப்பாங்க. லூசிஃபர் 2 ஹிட்டா ஃபிளாப்பான்னு கேட்டிருக்காரு. கண்டிப்பா பெரிய ஹிட்டு தான். STR 48, 49, 51க்கான ஷூட்டிங் எல்லாம் அடுத்தடுத்து வருஷத்துல ஸ்டார்ட் ஆகுது. இதுல STR 50 படம் அடுத்த வருஷம் சம்மருக்கு வரப்போகுது. ஆனா அந்த படத்துக்கான ஷூட்டிங் டேஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. சோ இதை பத்தி சொல்லுங்கன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. STR 50 படத்தை தவிர மத்த மூவிஸ்க்கான ஷூட்டிங் டேஸ் எல்லாம் கம்மி தான். இப்ப STR 48 முடிஞ்சு போச்சு. தக் லைஃப் 49க்கான ஷூட்டிங் இப்ப ஸ்டார்ட் ஆயிடும். அதுவும் சீக்கிரமே முடிஞ்சு போயிடும். அதுக்கான ஷூட்டிங் டேஸ் கம்மி தான். 51 அதே மாதிரி தான். அதுக்கான ஷூட்டிங் டேஸும் கம்மி தான். இதுல STR 50 மட்டும் தான் பீரியாடிக்கல் படம். அதனால ஷூட்டிங் டேஸ் அதிகம். அதுக்கு போதுமான டேஸ் இருக்கும். ஒருவேளை ஷூட்டிங் எக்ஸ்டெண்ட் ஆச்சுன்னா படம் அடுத்த வருஷம் சம்மருக்கு வராது. படம் தள்ளி போகும். அவ்வளவுதான். அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதுக்குள்ள படத்தை முடிக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. மூவியை போஸ்ட்போன் பண்ணலாம். கேரளால செட்டு போட்டுட்டு இருக்காங்க. ஏப்ரல் 10ல இருந்து ஜெயிலர் 2க்கான ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. சோ ஆடியன்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றதுக்காக நான் இந்த கமெண்ட்டை படிச்சிருக்கேன். அவர் அந்த நோக்கத்தோட தான் சொல்லியிருக்காரு. வீரதீர சிறுவன் குட் பேட் அக்லி மூவிலாம் எந்த OTTன்னு கேட்டிருக்காரு. குட் பேட் அக்லி நெட்ஃபிளிக்ஸ். வீரதீர சிறுவனுக்கு கரெக்டா தெரியல. நான் தெரிஞ்சா சொல்றேன். கோலி மூவிக்கான டீசர் அப்டேட்டை கேட்டிருக்காரு. ஏப்ரல் 14 வரப்போகுது. அப்படிதான் நியூஸ் வந்திருக்கு. பேரலல் யூனிவர்ஸ்னா நம்ம இப்ப இருக்கிறது ஒரு யூனிவர்ஸ். இதே போல இன்னொரு யூனிவர்ஸ் ஒன்று இருக்கும். அதான் பேரலல் யூனிவர்ஸ். அந்த கான்செப்ட்ல தான் அட்லியோட அடுத்த படம் வரப்போகுது. ஹனுமான் 2வோட ரிலீஸ் டேட்டு அண்ட் ஹனுமான் 2 படம் 1000 கோடி வருமானு கேட்டிருக்காரு. நான் நிறைய முறை சொல்லிட்டேன், வசூல என்ன ப்ரெடிக்ஷன் பண்ண சொல்லாதீங்கன்னு. அதை நீங்களே பண்ணுங்க. ஏன்னா அது கெஸ் தான் பண்ண முடியும். அது வருமா வராதான்லாம் சொல்ல முடியாது யாராலையுமே. அதனாலதான் நான் ப்ரெடிக்ஷன் பண்ண மாட்டேன்னு சொல்றேன். ஹனுமான் 2வோட ரிலீஸ் டேட் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. நான் அனௌன்ஸ் பண்ணா சொல்றேன். இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட்டை கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல கொடுக்குறேன்.